Hello friends, brothers and sisters. Assalamu alaikum. வணக்கம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த B1 B2 விசாவை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்ன டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு வேணும், எப்படி அப்ளை பண்ணேலும் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நான் இது டைம் எடுத்து ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டாட இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் எந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸில் என் லஞ்ச் டைமில் தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். என் அட்வென்ச்சர் வீடியோஸ் நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 5 நிமிஷமாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பார்த்ததை பற்றி பிரச்சனை ஒன்றே இல்லை. அது ஃபன்னுக்கு செய்கிற விஷயங்கள். இது மாதிரி வீடியோஸ் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பேத்து செய்கிறோம். எங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை அடைய வேண்டும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு கொஷின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் இதில் போடுங்க. ஆல்சோ கட்டாயம் ஷேர் ஒன்று கொடுங்க. என்ன சொன்னால் எத்தனையோ மக்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ பேர் சல்லி கொடுத்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறது ஒரு பிரச்சனை ஒன்றே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை எங்கே கண்டாலும் மேனம் வீடியோ மட்டும் இல்லை, அடுத்தாக்களோட வீடியோ கண்டாலும் நீங்கள் ஒரு ½ an hour ஒரு 20 minutes ஃபுல்லாக பாருங்கள். B1 and B2 ஒரு கேட்டகரி தான். அது இங்கே வர்றது ஷோர்ட் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு போகிறது தான் அந்த B1ம் B2ம். B1 இந்த ஷோர்ட் வீசா தானே. அது வாரது கான்ஃபரன்சஸ் ஒரு சாதாரண ஒரு கம்பெனிலேருந்து இங்கே கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண வாரங்க ஒரு கிழமைக்கு. இல்லைன்னு சொன்னால் ட்ரைனிங் ஒன்றுக்கு வாரங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு நெகோஷியேஷன் ஒரு டீல் ஒன்றுக்கு நெகோஷியேட் பண்ண வாரங்க. இல்லைன்னு சொன்னால் மீட்டிங் ஒன்றுக்கு போகிறீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது என்ன சொன்னால், முக்கியமாக மிச்சம் ரிக்வெஸ்ட் டூரிசம், விசிட்டிங் ஃபேமிலிஸ், வெக்கேஷன், அடுத்தது சும்மா ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு இங்கே பாஞ்சிந்து அது உங்களோட விஷயம். சரியா, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், அது அவங்களோட இதில் இருக்குது. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி எடுத்த இதெல்லாம் அதோட நான் யூஸ் பண்ணின டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி. B2 விசா தான் டூரிசம், விசிட்டிங் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், வெக்கேஷன்ஸ் அதுக்கெல்லாம் வரையிலும். ஸோ ஸ்டெப் 1 DS-160. அது ஆன்லைனில் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண வேணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஆன்லைனில் போய்த்து அதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு முந்தைய நான் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் தானே செய்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும். ஸோ இது தான் தேவை. யூ வில் நீட் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் கட்டாயம் 6 மாதத்துக்கு வேலிடாக இருக்க வேணும். ரெண்டாவது ட்ராவல் பிளான்ஸ், அதாவது இஃப் அவைலபிள்னு சொல்லிக்கிறான். எந்தாலும் என்ன ட்ராவல், என்னத்துக்காக நீங்கள் போகிறீங்க. சரியா, ட்ராவல் பிளான் சும்மா சொல்லுவோமே. நீங்கள் இங்கே ஃப்ரெண்ட் ஒன்று காட்டு போகிறீங்க. இல்லைன்னு சொன்னால் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு அப்படி உங்களுக்கு ஆசைப்பட்ட இடங்கள் அமெரிக்காவில் விசிட் பண்ணணுமே, அதுக்காக நீ வாரீங்க வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோமே. இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இன்விடேஷன் லெட்டர் ஒன்று எடுக்க வேணும், அப்படி விஷயம். ஓகே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இதுதான் முக்கியம். எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க. நான் சொன்னேன் தானே, கட்டார், சவுதி, துபாய் அதில் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போல் அவங்க இன்ஃபர்மேஷனுக்கு தானே அவங்களோட வீசா, அவங்களோட கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கும். அப்போ ஹெச்ஆருக்கு தானே, ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸில் லெட்டர் ஒன்று எடுக்கலும் உங்களுக்கு. இப்போ சும்மா சொல்லுவோம், நீங்கள் ஸ்ரீலங்காக்கோ இந்தியாவோ வெக்கேஷன் ஒன்று போகிறீங்க. அந்த வெக்கேஷனை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் எனக்கு லெட்டர் ஒன்று தாங்க, நான் யூஎஸுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இல்லாட்டி வெக்கேஷன் போகிறேன் இந்த முறை யூஎஸுக்கு, லெட்டர் ஒன்று தாங்க, நீங்கள் பெய்த்து திரும்பி வருவீங்கன்னு சொல்லி. சரியா, எனக்கு அப்படி தந்தாங்க மிச்சம். நான் ஹோட்டல் ஃபீல்டில் தானே இருந்தேன். அதே மாதிரி மிச்சம் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் நீங்கள் ஒரு கம்பெனியில் தானே வேலை செய்ய போகிறீங்க. அவங்கள்ட்ட போய்த்து சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லெட்டர் ஒன்று தருவாங்க. சில கம்பெனி ஹெச்ஆருக்கு எப்படி எழுதுறேன்னு தெரியாமையும் உங்களுக்கு வேணும் சொன்னால் நான் அதை கட்டாயம் எழுதி ஒரு சாம்பிள் ஒன்று உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். ஸோ அப்போ அதை உங்களுக்கு கொண்டு போய் காட்டேன், இப்படி தான் தேவைன்னு சொல்லி. சில ஆக்கள் பையன் போனால் வரமாட்டாங்கன்னு சொல்லி, அது உண்மையும் தானே, 100% சரியா. எப்படி சொல்லி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேணும், நான் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி. என்ன சொன்னால் ஃபேமிலி ஹெல் இருக்கும், அவங்களோட பேக் இன் ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படிங்கிற தானே. ஸோ அகெயின் அது அப்படி. அடுத்தது உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி. சும்மா சொல்லுவேன், நீங்கள் அடுத்த நாடு சிங்கப்பூர், மலேசியா, இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா, இந்த துபாய் போய்ட்டு அழகாக போய்ட்டு வந்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஓவர் ஸ்டே ஆகலை, வீசா முடிஞ்சதுக்கு முந்தி நாட்டுக்கு போனீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் முக்கியம். பாஸ்போர்ட்டில் அந்த ரெட் சீல் இல்லாமல், கேன்சல் இல்லாமல் இருக்கிறது கட்டாயம் முக்கியம். என்னத்துக்குன்னு சொன்னால், ரைட், இவர் வேறு நாட்டு போய்த்து திரும்பி வந்துக்கிறாங்க, அது ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான், வேறு ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லைங்கண்ணே. ஓகே, இதை நீங்கள் ஓவர் திங்க் பண்ணையும் தேவையில்லை. சில விஷயங்கள் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வேணும். ஸோ பட்டுச்சுன்னா அப்படி, இல்லைன்னு சொன்னால் கீப் ஆன் ட்ரையிங், இல்லையா. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் இப்போ எப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் அப்ளை பண்ணக்குள்ள சோஷியல் மீடியாலாம் அவங்கள இருக்கல. இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா தானே. கண்டென்ட் க்ரியேஷன், நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க அது முக்கியமே.
நான் ஏற்கனவே சொல்கிறதான் இந்த விஷயங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸுக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யுத்தத்தை பற்றியோ அதை பற்றியோ ட்ரம்ப்பை பற்றியோ இஸ்ரேலை பற்றியோ அது வந்து உங்களோட பர்சனல் ரைட். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அது வந்து எஃபெக்ட் ஆகும். என்ன சொன்னால் செக் பண்ணி பார்ப்பானுவல் நீங்கள் எப்படியாப்பட்டால் சரியா, நீங்கள் ட்ரம்ப் கேசிட்டிக்கிறீங்களா, நீங்கள் முக்கியமாக ஒரு வீசா ஒன்று அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் ஷேர் பண்ண வேணும். என்ன சொன்னால் அந்த சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் வந்து அது வந்து இப்போ முக்கியமாக பார்த்துட்டிக்கிறானுவல். ஸோ அடுத்தது வந்து க்ரியேட் அ வீசா அப்பாயின்மெண்ட் அக்கௌண்ட். அதில் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஒன்று கட்டாயம் தேவை. அதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனுப்பிட்டிருப்பாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் செய்கிறாக்கெல்லாம் அவங்களே செஞ்சு அவங்க வந்து இமெயில்ஸ் எல்லாம் அவங்களோட இமெயிலாக வந்து அவங்களுக்கு எக்ஸஸ் செய்யும். அப்போ அவங்களே அதெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யலும் அதுதான் அவங்க சல்லி எடுக்கிறது. அதுதான் என்ன சார் அவங்களும் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்களே அதனால். ஸோ த பேமெண்ட் வந்து அடுத்தது வந்து அந்த ஆன்லைனில் இது பண்ணது போகிற வந்து இதுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா அப்ளை பண்ணுறதுக்கு, வீசா அப்ளை பண்ணுறதுக்கு இதை கேட்டுங்க நல்லா. வீசா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து $188 தான். ஆனால் அதை திருப்பி தர மாட்டாங்க. உங்களுக்கு வீசா கிடைச்சிச்சோ இல்லையோ அவ்வளோந்தான் வீசா அப்ளிகேஷன் ஃபீ. ஸ்டெப் 4 வந்து நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ், அதாவது அன் இன்டர்வியூ. அங்கே போனால் தான் இன்டர்வியூ போய்த்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவான். அந்த இது அது வந்து எல்லாருக்குமே செய்வான். நீங்கள் ஸ்ரீலங்காவா, இந்தியன், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து, யார் யார் அமெரிக்காவுக்கு வீசா எடுத்து வரணுமோ எல்லாருக்கும் ஒரே ப்ராசஸ் தான். இன்டர்வியூ செய்யக்குள்ள இப்போ சாதாரணமாக விசிட்டிங் வரீங்க தானே, ஃபேமிலி விசிட் உண்டு. ஒன்றாவது உங்களோட பிள்ளைகள் யார் சரி இல்லாட்டி சொன்னால் உங்களோட சன் எடுக்கிறாரு உங்களை இல்லை போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேசலான்னு வைங்களே. உங்கள்கிட்ட கேட்கலும் அந்த இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணக்குள்ள என்ன லாங்குவேஜ்னு சொல்லி உங்களுக்கு தமிழ்னு சொன்னால் தமிழ். அப்போ தமிழால் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு உங்களுக்கு தருவாங்க. ஸோ இங்கிலீஷ் தான் தெரிஞ்சு தான் அமெரிக்கா வரணும்னு இல்லை. ஆனால் அது எந்த கேட்டகரியில் வரண்டிக்கும். டூரிசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும் இல்லையா. அதே இதை உம்மா பாப்பா பார்க்க வரேன்னு சொன்னால் இங்கிலீஷ் ஒன்றும் தேவையில்லை. இல்லைன்னு சொன்னால் புள்ளல் உம்மா பாப்பா எடுக்கிறேன்னு சொன்னால் உம்மா பாப்பாக்கு இங்கிலீஷ் பேச தேவையில்லை. ஸோ இப்போ சாதாரணமாக சில ஆக்கள் வந்து இப்போ 2வது நம்ம எடுக்கிறேன்னு சொன்னால் எங்கள் உம்மாவெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ தேவையில்லை. அந்த குளோபல் வீசா சென்டர் இது டாக்குமெண்ட்ஸ் அங்கே அனுப்பினா எங்கள் நானே போய் கொடுத்துட்டு வருவார். வீசா அவங்க எல்லாம் சொல்லி செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க எங்களுக்கு. அது அந்த ஃபீ மட்டும்தான் கட்டணும், அவங்களோட சர்வீஸ் ஃபீ மட்டும்தான் கட்டணும். ஸோ எவ்வளோ லேஸாகி வச்சுக்கிறான். அதான் நான் சொல்கிறது. ஒரு நீங்கள் வந்து ஒரு யூஎஸுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரி ஒன்று போனால் நீங்கள் ஒன்றாவது போய்த்து திரும்பி வாங்க. ஒரு கிழமையில போய் திரும்பி வந்தீங்க சொன்னால் அப்போ அந்த ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையை வந்து நீங்கள் நிலைநாட்டுறீங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். எங்கே போய்த்து உங்களுக்கு வீசா அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா சரியா. ஸோ மெண்டட்டரி கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம் உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது கட்டாயம் அட்டாச் பண்ணிக்கணும். உங்களோட 160 கன்ஃபர்மேஷன் பேஜ் இது வந்து கொண்டு போகிற விஷயங்கள் சரியா. அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ், அப்பாயின்மெண்ட் அந்த அப்ளை பண்ணக்குள்ள கன்ஃபர்மேஷன் பண்ண பேஜ் உண்டு. அந்த வீசா ஃபீ ஒன்று கட்டிருப்பீங்க தான், ஒரு பேங்க் ஒன்று தான் சொல்லுவாங்க, அங்கே தான் நீங்கள் கொண்டு போய் கட்ட வேணும். அதுக்கு போய்த்து கட்டின அந்த ரிசிட் உண்டு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2x2 தான், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க வேணும். ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது வந்து தான் முக்கியமான இது உண்டு. என்னன்னு சொன்னால் சம்டைம் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் சரியா. இப்போ நீங்கள் சொல்லுவோம் எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் வந்து ஒர்க், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அந்த லெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் அந்த ஆஃபீஸால் ஹெச்ஆரால் தார லெட்டர். ஸோ அடுத்தது வந்து ரீசன்ட் பே ஸ்டாப்ஸ். அது வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பே ஸ்டெப் தருவோம் இல்லையா, பே ஸ்லிப்னு சொல்லுவோமே, அதை சேர்த்து வச்சிங்க. இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா அது ஆன்லைனில் பிரிண்ட் பண்ணி வைக்கணும். அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு அதை வச்சுக்க வேணும். ஸோ கம்பெனி ஐடி, உங்களோட கம்பெனி அந்த இது ஒன்று தருவானே ஐடி, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ மிடில் ஈஸ்டர்னு சொன்னால் பத்தாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐடென்டிட்டி அது வேணும். அப்போ அந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதில் தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகிக்கிறீங்கன்னு சொல்லி. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த உம்மா வாப்பாட்டேருந்து கிடைக்கிற பூதல் அழிக்குதே எங்களோட பேரில் இருக்குமே. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சம்பாரித்து வாங்கினது அழிக்குது. அடே இவன் போனான்னு சொன்னால் திருப்பி வருவான், இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க முக்கியமாக பார்க்குறது வந்து என்ன எங்களோட நாட்டில் என்ன இவன் போனால் திரும்பி வருவான். டென்டேட்டிவ் ஐட்டினரி, இப்போ ஃப்ளைட் டிக்கெட் உண்டு கட்டாயம். அதாவது நான் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஐட்டினரி ஒரு சாதாரண ஒரு ட்ராவல் ஏஜென்சி போன சொன்னால் நான் இப்படி ஐடியா ஒன்று பண்ணிக்கிறேன். ஒரு டம்மி பீஸ்னு சொல்லுவாங்களே, டம்மி ஐட்டினரி உண்டு. அது வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸுக்கு. அப்போ எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ். இந்த ஃப்ளைட் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வாண்டி ஹோட்டல் புக் பண்ணிக்கிறாரு. இந்த ஃப்ளைட் இந்த 1ஆம் தேதி போகுது, 5ஆம் தேதி திருப்பி வராரு. அதான் அந்த மெச் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் கேட்குறவங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போனால் காமன் கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் இன்டர்வியூ போனது இப்போ அடுத்து நான் பார்ப்போம் காமன்ஸ் கொஷின் அங்கே போனால். ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் ஸ்டெப் 6 அட்டெண்ட் த இன்டர்வியூ. நீங்கள் இன்டர்வியூ போகல என்ன கேட்பான்னு சொன்னால்
என்னத்துக்கு நீங்கள் யூஎஸ்க்கு போகிறீங்க, ஓகேயா? எத்தனை நாள் நீங்கள் வந்து அங்கே ஈக்க போகிறீங்க, யார் உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு பே பண்ணுதாங்க, என்ன செய்கிறீங்க, உங்களோட ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது அவங்க பார்ப்பாங்க, அடே இவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் ஒன்று வந்துட்டிக்குது, திடீர்னு வந்து எங்கேயாலும் ஒரு நாட்டிலேருந்து பாஞ்சிட்டு வந்து நிற்க மாட்டான், திரும்பி பேய்த்துருவான். அதோட கேட்பாங்க, டு யூ ஹேவ் ஃபேமிலி இன் த யூஎஸ்? ஃபெமிலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னு சொன்னால், இந்த யங் ஜெனரேஷனுக்கு இப்போ உங்களோட ஃபெமிலி வந்து வேறு நாட்டில் இருந்ததை பற்றி பிரச்சனை. இப்போ யூஎஸ்க்கு வாரன்னு சொன்னால் ஃபெமிலி இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் இது பண்ணும், அடைவன் வந்தால் ஃபெமிலியோடு நின்றுவானோ அப்படி கொஞ்சம் யோசிப்பான். அதோட இன்னொன்று பார்க்குறதா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிக்கிறீங்களான்னு சும்மா சொல்லி. இப்போ நீங்கள் துபாய், அபுதாபி, துபாய், கட்டாரில் எல்லாம் இருக்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை ஒன்றே இல்லை. அது ஒர்க்குக்காக போகிறீங்க, ஸ்ரீலங்கா போய்த்து வாரீங்க, இந்தியா போய்த்து வாரீங்க, அடுத்த நாட்டுக்கு போய்த்திக்கிறீங்க, மலேசியா போய்த்திக்கிறீங்க, அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸர் ஆஃபீஸர் அவங்க பார்க்குற என்னான்னு சொன்னால், அவங்க வந்து அவங்கள நம்ப வேணும். அடுத்தது வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ட்ரிப்பை வந்து உங்களால் எஃபோர்ட் பண்ணலுமா. அடுத்தது வந்து யூ ஹாவ் எ ஸ்ட்ராங் ரீசன் டு ரிட்டர்ன். அவங்க யோசிக்கிறது இவர் போய்த்து திரும்பி வந்துடுவாரா, அதுதான் அவனோட மெயின் கேஸ். ஸோ நார்மலி ஆஃப்டர் அப்ரூவல் வந்து அவங்களுக்கு வீசா இன்டர்வியூவில் வந்து ரைட் உங்களுக்கு வீசா அப்ரூவ்னு சொன்னால், நீங்கள் பாஸ்ன்னு சொன்னால் அவங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுருவாங்க, சொல்லுவாங்க, ரிசிப்ட் ஒன்று தருவாங்க, நீங்கள் இன்னும் 2 நாள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களோட மெயிலிங் ஆப்ஷனும் மிகும். இல்லைன்னு சொன்னால் ஒரு வேறு கல்லில் ஸ்லிப் ஒன்று தந்து பாஸ்போர்ட்டையும் திருப்பி தந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபா நஷ்டம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நஷ்டம் இல்லை, 60,000 ரூபா. நான் ப்ளீஸ் எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்காம ஒரு நாளுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃபெயிலாக பாஸ் ஆனு சொல்லி. பாஸ் ஆகினா பாஸ், ஃபெயில் ஆகினா ஃபெயில், ஓகேயா? ஸோ ப்ளீஸ் சிம்பிள் விஷயம் தான் நான் மிச்சம் சொன்னதிங்கன்னா வந்து, ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ண வேணும் டுவைஸ். எல்லாம் வந்து பாசிபிள் தானே இந்த லைஃப் வந்து எதையும் உங்களுக்கு அச்சீவ் பண்ணல, உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஒன்று இருந்தால். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அண்ட் லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you in my next video.